السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 369. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 369ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபுல் ஹில்மி வல் அனாதி வர் ரிஸ்கி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக நீங்கள் துஆ செய்யுங்கள். இன்னும் ஆதரவு தாருங்கள். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 369ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீஸுகளை பற்றி பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீஸுகளில் முதலாவது ஹதீஸானது நல்லுபகாரத்தை பேணு என்ற தலைப்பின் கிளமையக்கூடிய முதல் ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கக்கூடியதாக இருக்கும். இந்த ஹதீஸில் சொல்லப்படக்கூடிய செய்தி என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருவார்களாம், நிச்சயமாக அல்லாஹ் எல்லா பொருட்களுக்கும் நீங்கள் உபகாரம் செய்வதை, நல்லுபகாரம் செய்வதை உங்களுக்கு விதித்திருக்கின்றான். அல்லாஹ் உங்களுக்கு கலாவாக்கி இருக்கின்றான். அதனால் நீங்கள் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய விஷயத்தில், மனிதர்களை கொலை செய்யும் பொழுதும் கூட நீங்கள் நல்லுபகாரத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது எத்தகைய கொலை என்பதெல்லாம் பின்னாடி நம்ம பார்ப்போம். அதுபோல ஒரு பிராணியை நீங்கள் கொன்றால் கூட அதிலேயும் நல்லுபகாரத்தை நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள். எந்த அளவிற்கு சொன்னா, நீங்கள் அந்த பிராணியை கொல்லக்கூடிய அந்த கத்தியை நல்லபடியாக நீங்கள் தீட்டிக் கொள்ளுங்கள். நல்ல கூர்மையான முறையில் நீங்கள் தீட்டுக் கொள்ளுங்கள். அது மட்டும் கிடையாது, அந்த பிராணியை காக்க வைக்காமல் அதை உடனடியாக அறுத்து அந்த பிராணிக்கு நிம்மதியை கொடுத்து விடுங்கள். சீக்கிரமாக நிம்மதியை கொடுத்து விடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. இரண்டாவது ஹதீஸாக பழிவாங்குதல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸானது சய்யிதத்துனா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது. அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் 2 விஷயங்கள் முன்வைக்கப்பட்டு அந்த 2ல் ஒன்றை அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி ஒரு 2 விஷயம் இருக்குன்னு சொன்னா, அந்த 2 விஷயத்துல ஒன்றை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்படி? அது பாவமில்லாத விஷயமாக இருந்தால், அது பாவமில்லாத காரியமாக இருந்தால், அதுவே அது பாவமான காரியமாக இருந்தால் அதை விட்டு மக்கள் எப்படி விலகுவார்களோ அதை விட வெகு தூரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விலகிவிடக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத் தருவார்கள். இன்னும் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி எந்த விஷயத்திலையும் யாரையும் எப்பொழுதும் பழிவாங்கியதே கிடையாது. என்றாலும் அல்லாஹ் சங்கை வைக்கப்பட்ட, அதாவது அல்லாஹுவால் சங்கைப்படுத்தப்பட்ட அந்த விஷயங்கள் இருக்குமா இல்லையா, அந்த சங்கைப்படுத்தப்பட்ட விஷயங்கள் சிதைக்கப்பட்டால் அப்பொழுதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்காக பழிவாங்கக்கூடியவர்களாக இருப்பார்களே தவிர தனக்காக வேண்டி ஒரு பொழுதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் பழிவாங்கியது கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். மூன்றாவது ஹதீஸாக சொல்லித் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகை விட்டும், அதாவது நரகம் ஹராமாகக்கூடிய இந்த தலைப்பு நரகம் ஹராமாகும் என்ற தலைப்பில் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு. இதில் சொல்லப்படக்கூடிய செய்தி, நரகம் ஹராமாகும் ஒரு நபர் யாரு தெரியுமா, அவரை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அவர் நரகத்தை விட்டு விளக்கப்பட்டவராக இருப்பாரு. நரகம் அவருக்கு ஹராமானதாக இருக்கும். நரகத்தில் அவர் நுழைய மாட்டார். அவர் யாரு தெரியுமா என்று கேட்ட உடனே சஹாபாக்கள் சொன்னாங்க, கட்டுத்தாங்க யாரும் சொல்லுங்க, யாரும் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் இலகுவாகவும் வெண்மையாகவும் ஒவ்வொரு உறவினரோடும் ஒன்றாக வாழக்கூடிய ஒருவர் தான் நரகத்தை விட்டு விளக்கப்பட்டவராக இருப்பார். இவருக்கு தான் நரகம் ஹராமாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய அருமையான ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமையக்கூடியதாக இருக்கு. அப்போ இதுதான் இந்த ஹதீஸுகளில் இந்த பாடத்துல நம்ம பார்க்கக்கூடிய 3 ஹதீஸுகளுக்கான ஒரு கருத்து சுருக்கமாக இருக்கு. இதனுடைய தர்ஜுமாக்களையும் கூடுதல் செய்திகளை எல்லாம் இந்த ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். 9வது ஹதீஸ், இன்னும் 640வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن أبي يعلى شداد بن أوس رضي الله عنه. அபூ யஅலா என்று சொல்லப்படக்கூடிய அவுஸ் என்பவருடைய மகனான ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது இருக்கின்றது என்று சொல்றாங்க. அவங்க யாரை தொட்டு அறிவிக்கிறாங்க? அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் அந்த ஷத்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். பாருங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல்லாஹ, நிச்சயமாக அல்லாஹு தஆலா, கதபல் இஹ்சான, நல்லுபகாரத்தை எழுதிவிட்டான், விதித்து விட்டான், அலா குல்லி ஷைஇன், ஒவ்வொரு விஷயத்தின் மீதும், ஒவ்வொரு வஸ்துவின் மீதும் நற்காரியத்தை, நல்லுபகாரத்தை அல்லாஹு தஆலா விதித்து விட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்ப இஹ்சான் என்று சொன்னால், இந்த ஹதீஸுடைய விளக்கங்களும் நம்ம தலீல் ஃபாலிஹின் என்ற கிதாபில் அமையக்கூடிய விளக்கத்தை தான் பார்க்க இருக்கிறோம். அப்போ இங்க இஹ்சான் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை சொல்லும் பொழுது, ஒரு செயலை மிக சிறப்பாக, நயமுடன் அல்லாஹ் பார்க்கிறான் என்று உணர்ந்து செய்வது, இதுதான் இஹ்சான் என்று சொல்லி தருகிறார்கள். அப்ப அந்த இஹ்சான்ல கட்டுப்படக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, நல்ல மனம், அதாவது நல்லுள்ளத்தோட நல்ல எண்ணத்தோட செய்யறது, இன்னும் நிதான தன்மையோடு செய்வது, இன்னும் பிறருக்கு சிரமம் கொடுக்காதபடி நடந்து கொள்வது, இதுவும் இஹ்சான் தான். இன்னும் கடமையை சிறந்த முறையில் நிறைவேற்றுவது, இதுவெல்லாம் இஹ்சானுக்கான அர்த்தம் என்று சொல்லித் தருகிறார்கள். அப்போ இந்த இஹ்சான் என்பது எல்லா காரியத்திலேயும் அல்லாஹு தஆலா விதித்திருக்கின்றானா? எல்லா காரியத்திலேயும் நீ இஹ்சானை பேண வேண்டும் என்று அல்லாஹ் ஒவ்வொரு அடியானுக்கும் கடமையாக்கி இருக்கின்றான். அப்போ எல்லா விஷயம், எந்த விஷயம் செஞ்சாலும் அதுல இஹ்சான் இருக்கணும், நல்லுபகாரம் இருக்க வேண்டும். அப்ப இதனுடைய பொருளை நமக்கு ஷரஹ்ல சொல்லும் பொழுது என்னென்ன காரியத்துல வருது? தொழுகை அடங்கி எல்லா மார்க்க கடமைகளிலும் இஹ்சானை பேண வேண்டும். தொழுகையில நம்ம பேரணும், தொழுகை அல்லாமல் என்னென்ன கடமையான காரியம் இருக்குதோ எல்லா காரியத்திலையும் இஹ்சானை, நல்லுபகாரத்தை பேண வேண்டும் என்று சொல்லித் தருகிறார்கள். இன்னும் வழக்கமான வாழ்க்கை செயல்களிலும், நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன செயல்களை நடைமுறைப்படுத்துகிறோம் அந்த அனைத்து செயல்களும் நல்லுபகாரம். இன்னும் நம்ம குடும்பத்தில் ஒரு காரியத்தை செய்யணும்னா அதிலேயும் இஹ்சான் இருக்கணும். இன்னும் நம்முடைய வேலைப்பாட்டிலே நம்ம செய்யக்கூடிய வேலைகள் இருக்கணும். மனிதர்களுடன் நடக்கும் பொழுதும் இருக்கணும். விலங்குகளோடு நடக்கும் போதும் இஹ்சானை பேண வேண்டும். அப்போ இப்படிப்பட்ட காரியத்தில் இல்லாதவே நீ இஹ்சானோடு தான் நீ அழகான முறையில், சிறப்புடன், அழகான முறையில், நியாயத்தோடு, இனிமையோடு நடக்க வேண்டும் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மனிதர்களின் மீதும் விதித்திருக்கின்றான் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, ஃபஇதா கதல்தும், நீங்கள் கொன்றால், ஒருவரை கொன்றால், அழகான முறையில் நீங்கள் கொன்று கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ இந்த மனிதர்களை குறிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப மனிதர்களை நீங்கள் கொல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது, கொலை செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் பொழுது நீங்கள் நல்ல முறையில் நீங்கள் செய்யுங்கள். அப்போ நல்ல முறையில செய்யுங்கன்னா, ஒரு மனுஷனை கொல்லும் பொழுது துன்படுத்தப்படாமல், அதாவது எந்த ஒரு துன்பமும் அவனுக்கு கொடுக்காம கொலை செய்யணும். இன்னும் உடலை வலியுறுத்தால், அதாவது உடலை வலிக்கு உட்படுத்தி, அதாவது வலி ஏற்படும் அளவிற்கு நம்ம கொலை செய்யக்கூடாது. இன்னும் வேதனை நீண்ட காலம் இருக்கக்கூடிய சூழலையும் நம்ம கொலை செய்யக்கூடாது. முறையாக நியாயமான முறையில் கொலை செய்ய வேண்டும். இன்னும் இஸ்லாம் கற்று தந்தபடி கொலை செய்ய வேண்டும் என்று நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ எப்படி கொலை செய்யணும் பார்த்தாச்சு. அப்ப எதற்காக கொலை செய்யணும்? ஒரு மனுஷன் எதுக்கு ஒரு மனுஷன் கொலை செய்யணும்னு கேட்டா நிறைய விஷயம் இருக்கு. இஸ்லாத்துல சில சட்டங்கள் இருக்கு, ஹத்துன்னு சில விஷயம் இருக்கு, ரஜ்முன்னு சில விஷயம் இருக்கு, சிறுக்கத்துக்கான தண்டனை இருக்கு, ஜினாவுக்கான தண்டனை இருக்கு.
அப்ப ஹத்துன்னு சொன்னா சவுக்கு அடி, சாட்டை அடி என்று சொல்லலாம். ஒரு 100 சவுக்கு அடிகள் கொடுக்கணும் ஒரு மனுஷனுக்கு. எப்ப கொடுக்கணும்? திருமணமாகாத ஒரு நபர், அவரு ஜினா செஞ்சுட்டார், ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தா, பெண்ணோ ஆணும். அப்போ ஜினா செஞ்சுட்டா, அதாவது விபச்சாரத்தில் ஈடுபட்டான்னு சொன்னா அந்த விபச்சாரம் செய்த அந்த நபருக்கு 100 சவுக்கு அடிகள் கொடுக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம் வலியுறுத்தக்கூடிய தண்டனை. அப்ப அந்த சவுக்கு அடிக்கக்கூடிய சமயத்துல அவன் மயங்கி விழுந்து சாவறது கூட, அவன் மரிச்சு போறது, அதாவது அவன் வஃபாத் ஆகுவதற்கு கூட சாத்தியக்கூறு இருக்குது. அதுக்கு கேள்வி கிடையாது. ஒரு 100 அடி அடிக்கும் போது 50 அடியில அவன் செத்துட்டான்னு சொன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி சாவு கூட நிகழக்கூடிய, மரணம் கூட நிகழக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அப்போ அப்படிப்பட்ட சாட்டையடி குடிக்கும் பொழுதும் கூட முறையாக நீங்கள் கொடுங்கள். பாரபட்சம் காட்டாமல் அவருக்கு வேதனை நீடிக்கும் அளவிற்கோ அதுவெல்லாம் கொடுக்க கூடாது. நீங்கள் முறையாக கொடுங்கள். இப்ப ரஜிமனு சில விஷயம் இருக்கு. ரஜிமன் சொன்னா திருமணம் முடித்த ஒரு நபர், அதாவது திருமணம் முடிச்சுட்டார் ஒருத்தவர், திருமணம் முடிச்சு அவர் விபச்சாரத்தில் ஈடுபடுகிறார், வேறு ஒரு பெண்ணோடையோ ஆணோடையோ விபச்சாரத்தில் ஈடுபடுறான்னு சொன்னா அவருக்கு இஸ்லாத்துடைய சட்டப்படி ரஜிமு கொடுக்கணும். அதாவது கற்களால் அடித்து கொள்ள வேண்டும். அவருடைய உயிர் மாய்க்கும் வரையிலும், அவருடைய உயிர் மாய்க்கப்படும் வரையிலும் அவர் அடித்துக் கொள்ளப்பட வேண்டும். இதுதான் ரஜிமு. அப்ப அப்படிப்பட்ட ஏற்படும் பொழுதும் கூட நீங்கள் வரம்பு மீறிவிடக்கூடாது. இஸ்லாம் என்ன முறையில், இஸ்லாம் எந்த அளவை வகுத்திருக்கின்றதோ அந்த வகுத்தல் அளவிற்கு நீங்கள் தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இப்போ திருடிட்டான், திருடருக்கான தண்டனை என்ன? அல்லாஹு தஆலா திருமறையில சொல்றான். அப்போ திருடிய ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 2 கரங்களையே வெட்டணும். இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய ஷரியாத். அப்ப 2 கரங்களை வெட்டக்கூடிய சூழலிலும் நீங்கள் வரம்பு மீறிவிடக்கூடாது. ஒரு அளவோடு நீங்கள் இருக்க வேண்டும். அப்ப இப்படிப்பட்ட வேதனை கொடுக்காத முறையில் நீங்கள் மனிதர்களை கொள்ள வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். இன்னும் சொல்றாங்க, வைதா தபாஹத்தும், நீங்கள் உங்களுடைய பிராணிகளை நீங்கள் அறுத்தால் ஃபஹ்சினு திபஹத, அழகான அறுக்குதலை நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ உங்களுடைய இருக்கக்கூடிய பிராணிகள் இருக்குன்னு சொன்னா அந்த பிராணிகளை நீங்க நல்ல முறையாக நீங்கள் அறுத்துக் கொள்ளுங்கள். இன்னும் சொல்றாங்க பாருங்க, வல் யுஹித்த அஹதுக்கும், இன்னும் உங்களில் ஒருவர் திட்டமாக தீட்டிக் கொள்ளட்டும், ஷஃப்ரதஹு, தன்னுடைய கத்தியை கூர்மையாக தீட்டிக் கொள்ளட்டும், வல் யுரிஹ் ذبيحته, இன்னும் அவருடைய தன்னுடைய அந்த அறுக்கப்படக்கூடிய அந்த பிராணிக்கு அவர் சீக்கிரமாக அவர் ராகத்தை கொடுத்துக் கொள்ளட்டும், நிம்மதியை அவர் தந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்போ இங்க விஷயம் என்ன? இப்போ ஒரு பிராணி அறுக்கும் பொழுதும் கூட நீங்கள் நல்ல முறையில் நீங்க அருங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அதாவது இதற்கு விளக்கங்களை நமக்கு போடும் பொழுது ஷரஹ்ல, கத்தியை அந்த விலங்குகளுக்கு முன்னால் தீட்டக்கூடாது. அந்த விலங்குக்கு முன்னாடி கத்தியை தீட்டணும்னு என்ன, அந்த விலங்கு பயப்படும். ஐயோ இந்த கத்தியை தீட்டுறாங்களே, நம்மளதான் அறுக்க போறான் அப்படின்னு ஒரு பயத்திற்கு, ஒரு அச்சத்திற்கு எல்லாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. இன்னும் நீங்கள் அறுக்கும் பொழுது உங்களுடைய கத்தியை நீங்கள் கூர்மையாக தீட்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லலாம். எதனால? அந்த கத்தி திருப்பிடிச்ச கத்தியாக இருந்தாலோ, இல்ல ஒரு பழைய கத்தி, இல்ல ஷார்ப் இல்லாத கத்தியாக இருந்தாலோ, கூர்மை இல்லாத கத்தியாக இருந்தாலோ, அந்த பிராணியை அறுக்கும் பொழுது ரொம்ப கடுமையான முறையில் இருக்கும். அந்த பிராணிக்கு வலியை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படும். அப்ப ஷார்ப்பா எடுத்துட்டோம்னு சொன்னா ஒரே அறுப்புல அந்த பிராணியுடைய உயிர் பிரிஞ்சு. அப்போ இதன் காரணமாக தான் இங்க நமக்கு சொல்லி தராங்க. அடுத்து சொல்றாங்க, அந்த விலங்குக்கு அச்சம் வராதபடி அறுக்க வேண்டும், அதை பயன்படுத்தக்கூடாது, நிதானமாக பிடித்து உடனே அறுத்து விட வேண்டும் என்று சொல்றாங்க. ஒரு ஆடை பிடிச்ச உடனே அறுத்துடணும், பிடிச்சிட்டு அப்படியே வச்சுக்க கூடாது, அதை அறுக்கிறது அப்படி தயார்படுத்தி அப்படி வச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த ஆடு பயப்படுற அளவுக்கு உடனே அறுத்து விட வேண்டும். இன்னும் சொல்றாங்க, சண்டையிட்டு இழுத்து வரப்பட்டு துன்புறுத்தப்பட்டு அந்த ஆடை அறுக்கக்கூடாது, அந்த பிராணியை அறுக்கக்கூடாது. சண்டையெல்லாம் போட்டு அந்த ஆடை தர இழுத்து வந்து ரொம்ப கோஷம் கட்டி அந்த ஆடை போட்டு அறுக்கிறான்னு சொன்னா இதுவும் கிடையாது, இதுவும் ஒரு நல்ல காரியம் கிடையாது, ஹசான கிடையாதுன்னு சொல்றாங்க. அப்ப இன்னும் இறுதியாக சொல்றாங்க, விலங்கு அதாவது அந்த பிராணி முழுவதுமாக இறந்ததற்கு பின்னால் தான் தோலை சீவ வேண்டும், இது ஒரு ஹசான். அப்போ ஒரு பிராணி அறுத்த உடனே அந்த தோலெல்லாம் சீவலன்னு சொன்னா அந்த பிராணிக்கு நல்ல வலிக்கும், உயிரே பிரியலன்னு சொன்னா வலி இருக்குதானே செய்யும். அப்ப உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறம் தோலை அறுப்பது என்பது அந்த பிராணிக்கு பெருசா வலியை கொடுக்காது. அப்ப இத்தகைய ஒரு விஷயத்தை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள் என்பதையெல்லாம் நமக்கு ஷரஹ்ல அருமையாக சொல்லித்தராங்க. அப்போ அல்லாஹு தஆலா எல்லா விஷயத்திலும் இஹ்சானை பேணக்கூடியவனாக இருக்கிறான். அதுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. நீங்கள் மனிதர்களை கொலை செய்தாலும் சரி, நீங்கள் பிராணிகளை கொல்லும் பொழுதும் சரி, நீங்கள் இஹ்சானை நீங்கள் பேணிக்கொள்ளுங்கள், நல்ல முறையில் நல்ல உபகாரத்தோடு நீங்கள் செயல்பட்டு நீங்கள் அந்த காரியத்தை செய்யுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய ஹதீஸ் தான் இந்த ஹதீஸ். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்பவர்கள்
அறிவித்தார்கள். இப்போ அடுத்தபடியாக 10வது ஹதீஸ், இன்னும் 641வது ஹதீஸ். இந்த ஹதீஸானது யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால், وعن عائشة رضي الله عنها, سيدتنا ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قالت, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், மா ஹுய்யிர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததில்லை, பைன அம்ரைனி, இரண்டு விஷயங்களுக்கு மத்தியில் தேர்ந்தெடுத்ததில்லை, கத்து ஒரு பொழுதும் தேர்ந்தெடுத்ததில்லை, இல்லா அஹத ஐஸரஹுமா, அந்த இரண்டு காரியத்தில் அந்த இரண்டு விஷயத்தில் மிக லேசானதை எடுத்தே தவிர ஒரு பொழுதும் இரண்டு காரியத்திற்கு மத்தியில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுத்ததில்லை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். இன்னும் எப்படி, மாலம் யகுன் இஸ்மன், அது பாவமாக அது ஆகவில்லை என்றால், இன்னும் அந்த ஒன்று பாவமானதாக ஆகியிருக்காது, அது பாவம் இல்லாத ஒரு ஹலாலான காரியமாக ஆகியிருக்கும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ரெண்டு விஷயம் முன்னாடி வைக்கப்படுது. அதாவது ஒரு ரெண்டு விஷயம் சொன்னா ஒரு ரெண்டு யோசனைன்னு வச்சுக்கலாம், ஒரு ரெண்டு காரியம்னு வச்சுக்கலாம், எப்படி வேணா வச்சுக்கலாம். இப்ப அந்த ரெண்டு காரியத்துல ஒன்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுப்பார்கள். எப்படி, அந்த ரெண்டத்துல எது ரொம்ப லேசானதாக இருக்குதோ அந்த லேசானதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்படி, அது பாவம் இல்லாததாக இருந்தால், அதுவே பாவமானதாக இருந்தா என்ன, எப்படி சொல்றாங்க பாருங்க, ஃபைன் கான இஸ்மன், அது பாவமானதாக ஆகியிருந்தால், கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிடுவார்கள் அபஅதன் நாஸி மின்ஹு, அந்த காரியத்திலிருந்தும் மக்களில் மிக தூரமானவராக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிவிடுவார்கள். இப்போ அது பாவமான காரியமா இருந்துச்சுன்னா அதை விட்டு விலகிடுவாங்க. எந்த அளவிற்கு மக்கள் அந்த விஷயத்துல இருந்து எந்த அளவுக்கு விலகுவார்களோ அதை விட ரொம்ப தூரமானதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரியத்தை விட்டு விலகக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அப்போ இந்த ஹதீஸ்ல அமையக்கூடிய விளக்கங்கள் எல்லாமே ஷரஹ் தலீல் ஃபாலிஹின்ல வரக்கூடிய ஷரஹாக தான் இருக்கின்றது. சரிங்களா? அந்த விளக்கத்துல சொல்லும் பொழுது சொல்றாங்க, ரெண்டு வழிகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்ந்தெடுக்க லேசானதாக தான் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களாம். அது இந்த தீனுடைய விஷயமாக, மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, உலக விஷயமாக இருந்தாலும் சரி என்று நமக்கு அருமையாக சொல்லி தருகிறார்கள். அப்ப எதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசானதை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொன்னா, இன்ன ஹாத தீன் யுஸ்ருன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அப்போ இந்த மார்க்கம் என்பது லேசானது, லேசான விஷயம்தான் இந்த மார்க்கம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லித் தராங்க. அப்ப அப்படி பார்க்கும் பொழுது இதன் காரணமாக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லேசானதை தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தராங்க. அப்போ ஒரு விஷயம் அது எதிலையாவது, அந்த விஷயத்தில் எதிலாவது எளிதாக தோன்றினாலும் அது பாவத்துக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ அப்படி வழிவகுக்கக்கூடியதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்ய மாட்டார்கள், அதற்கு முற்றிலும் எதிராக நின்று விடுவார்கள் என்பதை நமக்கு அருமையாக சொல்லித் தருகிறார்கள். சரிங்களா? இப்போ அத்தகைய அப்போ மக்களை விட மிக தூரமானவர்களாக ஆகிவிடுவாங்க. சொல்றாங்க பாருங்க, ஒமன் தகம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியதில்லை, லினஃப்ஸிஹி, தன்னுடைய நஃப்ஸிற்காக வேண்டி பழி வாங்கியதில்லை, ஃபீ ஷைஇன் கத்து, ஒரு பொழுதும் எந்த விஷயத்திலேயும் தன்னுடைய நஃப்ஸிற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லி தராங்க. அப்போ தன்னை யாரு துன்புறுத்தினாலும் சரி, தன்னை யாரு காயப்படுத்தினாலும் சரி, சொத்து விஷயத்திலேயோ மரியாதை விஷயத்திலேயோ மரியாதை பாதிக்கப்பட்டாலோ, அப்ப இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக வேண்டி இந்த உலகத்துல பழி வாங்கியதே கிடையாது, யாரையும் பழி வாங்கின விஷயமே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத்தராங்க. இன்னும் சொல்றாங்க, இல்லா அன்துன்தஹக ஹுர்மத்துல்லாஹி, அல்லாஹ்வுடைய ஹுர்மத், ஹுர்மத்துன்னு சொன்னா அல்லாஹ் எதையெல்லாம் கண்ணியமானதாக வச்சிருப்பானோ, ஹுர்மத் சொன்னா கண்ணியம். அப்ப அல்லாஹ் எதையெல்லாம் சங்கை மிக்கதாக கண்ணியமிக்கதாக வைத்திருப்பானோ அந்த அல்லாஹுடைய அந்த சங்கைப்படுத்தப்பட்ட அந்த காரியம் தகர்க்கப்பட்டாலே தவிர, தகர்க்கப்படுமே தவிர ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பழி வாங்கியது இல்லை. அப்போ அல்லாஹுடைய
இது இருக்குது. அல்லாஹ் சில விஷயத்துல கண்ணியப்பட்டிருக்கான், கண்ணியப்படுத்திருக்கான் சில காரியத்துல. அந்த கண்ணியப்படுத்திய காலத்துல யாராவது அதை மீறினாங்கன்னு சொன்னா அதற்கு அல்லாஹ்விற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி பழி வாங்கக்கூடியவர்களா இருக்கும். ஷரல சொல்றாங்க பாருங்க, யாராவது இஸ்லாத்தினுடைய கட்டளைகளை அவமதித்தால் அல்லது அல்லாஹ்வுடைய அந்த எல்லைகளை அவர் உடைத்தால் அப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்கக்கூடியவர்களா இருப்பார்கள் என்று ஷரல சொல்றாங்க. இப்ப எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? இப்போ குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய சங்கை மிக்க ஒரு வேதமாக இருக்கு. அந்த குர்ஆன் ஷரீஃப் அல்லாஹ்வுடைய ஹுருமத்துல சார்ந்ததாக இருக்கும், அல்லாஹ்வுடைய கண்ணியத்தை சார்ந்ததாக இருக்கும். அந்த குர்ஆன ஒருத்தவன் இழிவாக பேசுறான்னு சொன்னா, அந்த குர்ஆன ஒருத்தன் சிதைக்கிறான், அந்த குர்ஆன ஒருத்தவன் அசிங்கப்படுத்துறான் அப்படின்னு சொன்னா அதை போய் தட்டி கேட்கவே. அப்ப அதற்கு ஏற்பு இப்படி ஒரு காரியம் நடக்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பழி வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நமக்கு கற்றுத் தராங்க. சொல்றாங்க பாருங்க, ஃபயன்தகிம லில்லாஹி தஆலா, அப்பொழுது அல்லாஹ்வுடைய தகர்க்கப்பட்டாலே தவிர ஃபயன்தகிம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பழி வாங்குவார்கள். லில்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹ்விற்காக வேண்டியே அவர்கள் பழி வாங்குவார்கள். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்காக பழி வாங்க மாட்டாங்க, அல்லாஹ்விற்காக வேண்டி பழி வாங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்பதை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அருமையாக கற்றுத்தராங்க. பாருங்க, முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இருக்கின்றது என்பதை நமக்கு சொல்லித்தராங்க. இப்ப அடுத்தபடியாக 11வது ஹதீஸ், இன்னும் 442வது ஹதீஸ். இந்த ஹதீஸ் யாரை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இருக்கின்றது என்றால் வஅன் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அதாவது மஸ்ஊத் என்பவருடைய மகனான அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸ் என்பது அமைகின்றது. قال, அந்த அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, அலா உக்பிருக்கும், உங்களுக்கு மத்தியில் நான் அறிவிக்கட்டுமா, உங்களுக்கு மத்தியில் நான் அறிவிக்கட்டுமா, பிமன், ஒருவனை குறித்தும், எத்தகைய ஒருவன், யஹருமு அலன் நாரி, நரகத்தின் மீது அவன் ஹராமாகுவானே அத்தகைய ஒருவன், அவ் அல்லது பிமன், ஒருவனை குறித்தும், எப்படிப்பட்ட ஒருவன், தஹருமு அலைஹின் நார், அவன் மீது நரகம் என்பது ஹராமாகுமே அத்தகைய அந்த ஒருவனை குறித்தும் உங்களுக்கு நான் அறிவிக்கட்டுமா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அப்போ ராவிக்கு ஷக்கு, மை யஹருமு அலன் நார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இல்ல மன் தஹருமு அலைஹின் நார் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா அப்படின்னு ஷக்காக இருக்கு. இப்ப ரெண்டுடைய அர்த்தம் ஒண்ணுதான். நரகம் என்பது அவனுக்கு ஹராமாகும், அப்ப நரகத்திற்கு அவன் செல்ல மாட்டான், அவன் சுவனத்திற்கு உரித்தானவன் என்ற கருத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப அது அலா உக்பிருக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இந்த சொல்லுடைய விஷயத்தை என்னன்னு ஷரஹ்ல சொல்லும் பொழுது இது கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கும். கவனமாக இருக்கிறீர்களா, நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டுமா என்ற அர்த்தம் இல்லாமல் இது கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இது ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு காரியமாக இருப்பதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலா உக்பிருக்கும் என்ற வார்த்தையை இங்கு பயன்படுத்தினார்கள் என்று நமக்கு சொல்லித்தராங்க. அப்போ மை யஹருமு அலன் நார் மன் தஹருமு அலைஹின் நார் என்ற ரெண்டு வார்த்தையை பார்த்தோம். ரெண்டு வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தத்தை சொல்லலாம். முதல் அர்த்தம் ஷரஹ்ல எழுதும் பொழுது நரகம் அவரை தொடாது என்று அர்த்தம் குறிக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நரகம் அவரை தொடாது, நரகம் அவரை சீண்டவே சீண்டாது அப்படிங்கிற அர்த்தம் இருக்கலாம். இரண்டாவது அர்த்தம் என்னன்னா, அல்லாஹ் அவரை நரகத்தில் சேராமல் காப்பாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவருக்கு சுவர்ணத்தை கொடுத்து நரகத்தின் பக்கம் செல்லாமல் பாதுகாக்கக்கூடியவனாக இருப்பான் என்ற அர்த்தத்திற்கு இது வரக்கூடியதாக இருக்கும் என்பதை சொல்லித்தராங்க. இதுல முதல் அர்த்தமே ரொம்ப வலிமையானதாக இருக்கும் என்பதை நமக்கு இங்கு அருமையாக சொல்லித்தராங்க. எந்த முதல் அர்த்தம், நரகம் அவரை தொடாது என்ற அர்த்தமே இதுல ரொம்ப பொருத்தமானதாகவும் ரொம்ப உறுதியானதாகவும் இருக்கும் என்று சொல்றாங்க. ஏனென்று சொன்னால் இது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை செய்த ஒரு காரியத்தை போல இருக்கும், அவர்களுக்கு நிகழ்ந்த ஒரு காரியத்தை போல இருக்கும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் அந்த நெருப்பு குன்றத்தில் விழும் பொழுது அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தார்கள் இல்லையா? அப்ப நெருப்பு குன்றத்தில் விழும் பொழுது அந்த நெருப்பிற்கு அல்லாஹ் கட்டளை இட்டானா இல்லையா, நெருப்பே நீ குளிர்ந்ததாக நீ ஆகிவிடு. அப்போ அவன் சொன்ன உடனே நெருப்பு குளிர்ந்ததா இல்லையா? அப்போ அதை குறிக்கக்கூடிய அந்த சம்பவத்திற்கு ஒப்பாக இந்த வார்த்தையை நமக்கு அருமையாக எழுதி தருகிறார்கள். அப்ப இது ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும். அப்போ அப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்டாங்க, சொல்லுங்க யார சொல்லலாம், யார் அவரை குறித்து எங்களுக்கு சொல்லுங்க யார சொல்லலாம் என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஹருமு
அந்த நரகம் என்பது ஹராமாகும். அலா குல்லி கரீபின், ஒவ்வொரு கரீபின் மீதும். கரீபின் சொன்னா நெருங்கக்கூடியவன். நெருங்கக்கூடியவன்னா ரெண்டு அர்த்தத்தை சொல்லலாம். மக்களோடு நெருக்கமாக வாழக்கூடியவன், அவனுக்கும் கரீபன் அர்த்தம் கொடுக்கிறாங்க. இன்னும் உறவுகளோடு நெருக்கமான உறவை பெறக்கூடியவன், அதாவது உறவுகளோடு நெருக்கமான முறையில் இருந்து சேர்ந்து வாழக்கூடியவன், அத்தகையவனையும் குறிக்கும். அப்படி ஒவ்வொரு நெருக்கமானவரின் மீதும் நரகம் ஹராமாகும். அடுத்தபடியாக ஹையினின், அப்போ அடுத்து அலா குல்லி கரீபின் ஹையினின் லையினின் சஹலின், 4 விஷயத்தை சொல்றாங்க. ரெண்டாவது ஹையின். ஹையின் சொன்னா மென்மையானவர், அதாவது அவருடைய நடத்தையில் மென்மை என்பது இருக்கும். கடுமை இல்லாமல் பேசக்கூடியவராக இருப்பார். சண்டை வன்மம் தர்க்கம் எல்லாம் இல்லாதவராக இருப்பார். அவர் தான் ஹையின், மென்மையானவர். அப்படி ஒவ்வொரு மென்மையானவர் மீதும் அந்த நரகம் ஹராமாகும். அடுத்தபடியாக லையினின். லையினின் சொன்னார் நிதானமும் நெகிழ்ச்சியும் உள்ளவராக இருப்பார். பிற மக்களிடத்தில் கண்ணியமாக நடக்கக்கூடியவராக இருப்பார். பிற மக்களை மிரட்டாதவராக இருப்பார். மக்களிடம் சுலபமாக பழகக்கூடியவராக இருப்பார். அவர்தான் லையின். அந்த ஒவ்வொரு லையின் மீதும் நரகம் ஹராமாகும். இன்னும் சஹலின், ஒவ்வொரு சஹலின் மீதும். சஹலின் சொன்னா எளிமையாக உதவக்கூடியவர். மக்களிடத்துல சாதாரணமாக, அதாவது மக்களுடைய வேலைகளை எளிதாக்கக்கூடியவர், மக்களை கஷ்டப்படுத்தாதவர், மனிதர்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்தாதவர், இப்படிப்பட்டவர்களாம் சஹலின் சொல்லலாம். அப்ப ஒவ்வொரு சஹலின் மீதும் நரகம் என்பது ஹராமாகும் என்பதை நமக்கு அருமையாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். அப்ப இதுதான் இந்த ஹதீஸிற்கான ஷரஹாக இருக்கு. பாருங்க, ரவாஹு திர்மிதி, இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அறிவித்தார்கள். வகால, இன்னும் அந்த திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொன்னார்கள், ஹதீஸுன் ஹஸனுன், ஹஸனான ஹதீஸ் என்பதாக இந்த ஹதீஸினை திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அருமையாக சொல்லித் தருகிறார்கள். சரிங்களா? அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய பாடத்துல இந்த 9வது ஹதீஸ், 10வது ஹதீஸ், 11வது ஹதீஸ் என்ற 3 ஹதீஸ்களை குறித்த செய்திகளையும் அதனுடைய தர்ஜுமாக்கள் விளக்கங்களையும் முழுமையாக பார்த்து இன்றைய பாடத்தை நாம் நிறைவு செய்து இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் இந்த 75வது பாடம், இந்த ரியாது ஸாலிஹீனுடைய இந்த 75வது பாடத்தில் இடம்பெறக்கூடிய ஆயத்துக்களையும் ஹதீஸுகளையும் அதில் உண்டான செய்திகளையும் பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் நாம் முழுமையாக பார்ப்போம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.